இன்று மாலை 4 மணிக்கு சென்னையில் பிரதமர் மோடி பங்கேற்க உள்ள அதிமுக கூட்டணி கட்சிகளின் பொதுக்கூட்டம் நடைபெற உள்ளது. இது குறித்து கூடுதல் தகவலை தருகிறார் எமது செய்தியாளர் கோபிநாத். சொல்லுங்க, அதிமுக கூட்டணி கட்சிகளின் பொதுக்கூட்டத்துல யாரெல்லாம் பங்கேற்க இருக்காங்க, மேலும் பொதுக்கூட்டத்திற்கான ஏற்பாடுகள் எந்த அளவுக்கு இருக்கு, இதை பத்தி விரிவான தகவலை சொல்லுங்க. வணக்கம். மக்களவை தேர்தலை எதிர்கொள்வதற்காக அதிமுக தலைமையில் ஒரு மிகப்பெரிய கூட்டணியானது உருவாகி இருக்கிறது. அந்த அதிமுகவின் கூட்டணி கட்சி தலைவர்கள் சேர்ந்த ஒரு மாபெரும் பொதுக்கூட்டமானது சென்னை வண்டலூர் அருகே இருக்கக்கூடிய கிளாம்பாக்கத்தில் இன்று மாலை நடைபெற இருக்கிறது. இந்த பொதுக்கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி சிறப்புரை ஆற்ற இருக்கிறார். இந்த பொதுக்கூட்டத்தை பொறுத்தவரையில் கடந்த 10 நாட்களாகவே இதற்கான ஏற்பாடுகளானது தீவிரமாக நடந்து வந்தது. இந்த நிலையில் பல்வேறு நிலைகளில் அதிமுக தரப்பிலிருந்து அங்கே பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்தும் விழா ஏற்பாடுகள் குறித்தும் பல முறை அங்கே ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. இந்நிலையில் அங்கு முக்கிய தலைவர்கள் பங்கேற்க இருப்பதன் காரணமாக சுமார் 6000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கின்றனர். இந்த பொதுக்கூட்டத்தை பொறுத்தவரையில் பிரதமர் நரேந்திர மோடி, தமிழ்நாடு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, தமிழ்நாடு துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் மற்றும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பாஜக மாநில நிர்வாகிகள் பங்கேற்க இருக்கின்றனர். இவர்கள் மட்டுமல்லாது அதிமுகவின் கூட்டணி கட்சி தலைவர்கள் ராமதாஸ், அன்புமணி ராமதாஸ் மற்றும் புதிய நீதி கட்சி சார்பில் ஏசி சண்முகம், புதிய தமிழகம் கட்சி சார்பில் கிருஷ்ணசாமி உள்ளிட்டோரும் இன்றைய அந்த பொதுக்கூட்டத்தில் பங்கேற்க இருக்கின்றனர். குறிப்பாக இன்றைய தினத்தை பொறுத்தவரையில் பிரதமர் நரேந்திர மோடியின் சிறப்புரையானது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படும் என்றே தெரிகிறது. குறிப்பாக மக்களவை தேர்தலுக்கான ஒரு மிகப்பெரிய முக்கியமான ஒரு பிரச்சாரமாக இந்த பிரச்சாரமானது அமைய இருக்கிறது. அதிமுக கூட்டணி சார்பில் அந்த கூட்டணி கட்சி தலைவர்கள் அனைவருமே ஒன்றிணைந்து இருக்கக்கூடிய முதல் கூட்டம் என்பதன் காரணமாக இங்கே ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வண்டலூரில் இதற்காக பிரத்யேக ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக 20,000க்கும் மேற்பட்டோர் அமர்ந்து இந்த பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்ளக்கூடிய வகையில் அங்கே இருக்கைகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. அதே போல இந்த இடமும் பார்க்கும்போது சுமார் 85,000 ஏக்கர் பரப்பளவில் இந்த பொதுக்கூட்டம் நடைபெறும் இடமானது இருக்கிறது. மேலும் இந்த பொதுக்கூட்டத்திற்கு முன்பாக பல்வேறு அரசு நிகழ்ச்சிகளில் பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொள்ள இருக்கிறார். அந்த பொதுக்கூட்ட மேடைக்கு அருகேதான் இந்த அரசு நிகழ்ச்சிகளும் நடைபெற இருக்கிறது. குறிப்பாக இந்த போக்குவரத்து துறை, ரயில்வே துறை உள்ளிட்ட துறைகளின் பல்வேறு திட்டங்களை நரேந்திர மோடி தொடங்கி வைக்க இருக்கிறார். அது மட்டுமல்லாது பல்வேறு திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டவும் இருக்கிறார். இது மட்டுமல்லாது சென்னை அடையாறில் இருக்கக்கூடிய எம்ஜிஆர் ஜானகி கல்லூரியில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் சிலையை காணொலி காட்சி மூலமாக பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைக்க இருக்கிறார். கோபிநாத், இந்த கூட்டத்தில் இறுதி நேரத்தில் விஜயகாந்த் பங்கேற்க ஏதேனும் வாய்ப்பு இருக்கிறதா? இது பற்றி பகிர்ந்து கொள்ளலாம். நிச்சயமாக பத்மநாபன், அதிமுக கூட்டணியில் தேமுதிக இணையும் என்ற ஒரு தகவலானது பரவலாகவே பேசப்பட்டு வருகிறது. குறிப்பாக ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் விஜயகாந்தை அவரது இல்லத்தில் நேரில் இந்த கூட்டணி தொடர்பாகவும் பேசியிருக்கிறார். அதன் பின்னராக உறுதியாக தேமுதிக அதிமுக கூட்டணியில் இணையும் என்று அவர் தெரிவித்திருந்தார். இதன் அடிப்படையில் இன்றைய தினம் நடைபெற இருக்கக்கூடிய அந்த பொதுக்கூட்டத்தில் தேமுதிக பொதுச் செயலாளர் விஜயகாந்தும் கலந்து கொள்வார் என்று ஏற்கனவே ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்திருந்தார். அதன் அடிப்படையில் அவருக்கான இடமும் அங்கே ஒதுக்கப்பட்டதாக தகவல்கள் வெளியாயின. ஆனால் இதுவரையில் தேமுதிக அதிமுக கூட்டணியில் இணைந்ததற்கான எந்த விதமான அதிகாரப்பூர்வமான அறிவிப்பும் இல்லை. இதுவரையில் தேமுதிக தரப்பில் இருந்தும் தாங்கள் இணைந்ததாக எதுவரும் கூறவில்லை. ஆகையினால் இந்த நிலையானது, அதாவது விஜயகாந்த் இந்த பொதுக்கூட்டத்தில் பங்கேற்பாரா இல்லையா என்பது தற்போது வரையிலும் கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. இருந்த போதிலும் இதற்கு முன்னதாக, அதாவது மாலை 4 மணிக்கு இந்த பொதுக்கூட்டமானது நடைபெற இருக்கிறது. அதற்கு முன்பாக அதிமுக மற்றும் தேமுதிக நிர்வாகிகள் இடையேயான சந்திப்பு நடைபெற்று ஒருவேளை கூட்டணி ஒப்பந்தமானது கையெழுத்தாகும் பட்சத்தில் இறுதி நேரத்தில் பொதுக்கூட்டத்தில் விஜயகாந்த் பங்கேற்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. இதுவும் கூட ஒரு சாத்தியக்கூறாகத்தான் இருக்கிறது. இருந்த போதிலும் கூட இதுவரையில் ஓ பன்னீர்செல்வம் விஜயகாந்த் சந்திப்பிற்கு பிறகாக இந்த அதிமுக தேமுதிக கூட்டணி தொடர்பான எந்த விதமான அதிகாரப்பூர்வமான அறிவிப்பும் இல்லை. அந்த பொதுக்கூட்டத்திற்கு முன்பாக அவர்களுக்கு இடையே ஏதேனும் ஒப்பந்தம் கையெழுத்தாகும் பட்சத்தில் தான்
விஜயகாந்த் இன்று மாலை நடைபெற இருக்கக்கூடிய கூட்டத்தில் பங்கேற்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதுவரையில் எந்த விதமான உறுதியான தகவலும் இதுவரை இல்லை. பத்மநாபன். கோபிநாத், மேலும் இந்த கூட்டத்துல தேமுதிக தலைவர் விஜயகாந்த் பங்கேற்பார் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் சொல்லியிருந்தாங்க. ஆனா விழா பேனர்கள் மற்றும் விளம்பரங்கள்ல விஜயகாந்தோட புகைப்படம் எதுவுமே இடம்பெறவே இல்லை அப்படிங்கிறது இருக்கு. மேலும் இதை பத்தி விரிவான தகவலை சொல்லுங்க. நிச்சயமாக, அதாவது இந்த பொதுக்கூட்டத்தை பொறுத்தவரையில் அதிமுக தலைமையில் அமையக்கூடிய இந்த மாபெரும் கூட்டணி தலைவர்கள் தொடர்பான அனைத்து பதாகைகளும் விளம்பரங்களும் இருக்கின்றன. அதே போல பாமக, பாஜக, அதிமுக இந்த 3 கட்சிகளின் கொடிகள் தான் பிரதானமாக இருக்கின்றன. நேரடியாக இதுவரையில் ஒரு முறை மட்டுமே ஓ பன்னீர்செல்வம் விஜயகாந்திடம் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார். கூட்டணி தொடர்பான ஆலோசிக்கப்பட்டதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். ஆனால் உறுதியாக தேமுதிக அதிமுக கூட்டணிக்கு வருவதாக தெரிவிக்கவில்லை. அதன் காரணமாகத்தான் தேமுதிகவின் கொடிகளோ அல்லது தேமுதிக பொதுச் செயலாளர் விஜயகாந்தின் படங்களோ அந்த பதாகைகளிலோ விளம்பரங்களிலோ இடம்பெறவில்லை. தேமுதிக தரப்பில் இருந்து உறுதியாக அந்த கூட்டணிக்கு வருவதாக கூறியிருக்கும் பட்சத்தில் மட்டுமே அவர்களது புகைப்படத்தை அல்லது அந்த கட்சி கொடியையோ பயன்படுத்த முடியும் என்பதன் காரணமாகவே விஜயகாந்தின் புகைப்படமோ அல்லது தேமுதிகவின் கொடிகளோ எங்கும் பயன்படுத்தப்படவில்லை. இறுதி நேரம் வரையில் அதிமுக தரப்பில் இருந்து எதிர்பார்க்கப்படுகிறது. அதாவது விஜயகாந்த் இந்த பொதுக்கூட்டத்தில் பங்கேற்பார் என்று அதிமுக தரப்பில் இருந்து நிர்வாகிகளும் எதிர்பார்க்கின்றனர். நிச்சயமாக இன்று மாலை 4 மணிக்குள்ளாக இவர்களுக்குள்ளான ஒப்பந்தமானது கையெழுத்தாகும் என்றும் அவர்கள் தரப்பில் எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் தேமுதிக அவர்களது நிலைப்பாட்டை இதுவரையில் தெளிவாக கூறவில்லை. ஒரே ஒரு முறை அந்த பேச்சுவார்த்தை நடைபெற்றதை தவிர்த்து மறைமுகமாக பல்வேறு நிலைகளிலும் அதிமுக தரப்பில் இருந்து தேமுதிக நிர்வாகிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் இதுவரையில் அவர்களுக்குள் ஒரு சுமூகமான உடன்பாடு எட்டப்பட்டதாக அதிகாரப்பூர்வமான அறிவிப்பும் வெளியாகவில்லை. இந்நிலையில் அந்த அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வெளியாகி விஜயகாந்த் மாலை நடைபெற இருக்கக்கூடிய அந்த பொதுக்கூட்டத்தில் பங்கேற்பாரா என்ற கேள்வியானது எழுந்திருக்கிறது. அதே போல அந்த கூட்டத்தில் விஜயகாந்த் பங்கேற்க வேண்டும் என்பதுதான் அதிமுகவின் நிர்வாகிகளோட நிலைப்பாடாக எண்ணமாகவும் இருக்கிறது. உங்களுடைய முழு விவரத்திற்கு நன்றி கோபிநாத். உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள kaverinews.tv, Facebook, Instagram, Twitter போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.